நம்ம சேலத்துக்கு பக்கத்து மாவட்டமா இருக்கக்கூடிய தர்மபுரி மாவட்டத்துல ஒரே ஒரு மார்க்ல ஒருத்தவங்க வந்து ஃபெயில் ஆகி அவங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய நரக வேதனை அனுபவிச்சாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? 2 வருஷமா 3 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரே ஒரு மார்க்ல ஃபெயில் ஆனா எவ்வளவு வலி இருக்கும், நரக வேதனை இல்லையா? அந்த மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்துல சௌமியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க வந்து டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல. ஸோ எழுதும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஒரே ஒரு மார்க்ல ஃபெயில் ஆயிடுறாங்க. ஸோ அந்த நேரத்துல அவங்க நினைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி நாம வரணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல முடங்கி போய் உட்கார்ந்துராம நம்ம அடுத்தது படிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 2வது எக்ஸாம்ல டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம 2வது டைம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2வது டைம் வந்து தமிழ்நாட்டுல மாநில அளவுல வந்து 2வது இடத்தை பிடிச்சு அவங்க வந்து பாஸ் ஆகுறாங்க. இப்போ அவங்க டெபுட்டி கலெக்டரா ஆகி தர்மபுரி மாவட்டத்தையே தரநிமிர வச்சிருக்காங்க சௌமியா. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாய்ப்புங்கிறது ஒரு டைம் தான் வரும், அதை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில மட்டும் வாய்ப்பு அப்படின்றது இவங்களா கிரியேட் பண்ணி இவங்க வந்து அடுத்த எக்ஸாம்ல மாநில அளவுல 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை இப்போ இருக்க காலகட்டத்தில். ஸோ நீங்க இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.